ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை தான். அதை நம்ம எப்படி பண்ணணும், யார்கிட்ட வேண்டுனா நம்ம வேண்டுறது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் எப்பவும் போல் காலையிலே 4:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டேங்க. எழுந்திரிச்சு ப்ரெஷ்அப் ஆகிட்டு நிலைவாசலெல்லாம் தொடச்சிக்கிட்டேன். நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கு மஞ்சள் வச்சு எல்லாமே நிலைவாசல் பூரா மஞ்சள் வச்சு நல்லா தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கோலம் போடலான்ட்டு பச்சரிசி மாவில் போட முடியல, அது இழுக்க முடியல. பச்சரிசி மாவு தனியாக போட்டால், அதனால் பச்சரிசி மாவும் கோலம் மாவும் கலந்து நான் அந்த நிலைவாசலுக்கு கோலம் போட்டுக்கிட்டேன். அன்றைக்கி நான் தாமரைப்பூ தான் போட்டேன். கண்டிப்பாக வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம தாமரைப்பூ போடணுங்க. ஏன் அப்படின்னா, தாமரை மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் உரியது. அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பூ எது அப்படின்னா இது தான், தாமரைப்பூ தான். அதனால் நம்ம கண்டிப்பாக வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம நிலைவாசல்லையோ அல்லது வெளியில் வாசல்லையோ கண்டிப்பாக நம்ம தாமரை போடணும். நான் நிலைவாசலுக்கு ஃபுல்லுமே பெருசாகவே தாமரை போட்டுக்கிட்டேன். அதுக்கு நான் மஞ்சள் கலர், பச்சை, சிகப்பு 3 அடிச்சிட்டேன். நம்ம தாமரை போடும்போது எப்போவுமே இந்த 3 கலரும், பச்சை, மஞ்சள், சிகப்பு 3 கலரும் அதுக்கு அடிச்சிங்கன்னா அவ்வளவு பார்க்குறதுக்கு அவ்வளவு நல்லாயிருக்கும், மங்களகரமாக இருக்கும். அந்த தாமரை பார்க்கும்போது இந்த 3 கலருமே அந்த தாமரைக்கு அவ்வளவு எடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் படிக்கெல்லாமே கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே நான் கோலமாவில் தான் போட்டேன். கோலமாவும் பச்சரிசியும் கலந்து தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் சின்ன உருளி ஒன்று வச்சுருக்கேன், பித்தளையில் தான். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே நான் வெள்ளி செவ்வாய் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது அதை நான் நிலைவாசலில் வைப்பேன். அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் நான் மல்லிகைப்பூ போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நிலைவாசலில் 2 பக்கமுமே மல்லிகைப்பூ கண்டிப்பாக பூ வைக்கணுங்க. நம்ம நிலைவாசலில் 2 பக்கமுமே நம்ம கண்டிப்பாக பூ வைக்கணும். வச்சுட்டு நான் சின்ன குத்து விளக்கு நான் 2 வச்சுருக்கேன். அதை நான் எப்போவுமே நிலைவாசலுக்கு ஏற்றுவேன். அதை நான் ஏற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் துளசி மாடத்துக்கு வந்துட்டேன். துளசி மாடத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கு நேராக கீழே கழுவிட்டு அதுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு துளசி மாடத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுக்கிட்டேன். நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம விளக்கேற்றணும் அப்படின்ட்டு, நம்ம எப்போவுமே விளக்கு ஏற்றும்போது விளக்கை வெறும் தரையில் நம்ம வச்சு ஏற்றக்கூடாதுங்க. அதுக்கு ஏதாவது அடியில் கீழே வைக்கணும். நான் இலை இருந்துச்சு, அதை பறித்து நான் வச்சு விளக்கேற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த துளசி மாடத்துக்கு மல்லிகைப்பூ நான் வச்சுருந்தேன் கட்டி, அதை நான் வச்சுக்கிட்டேன். நல்லா அது இந்த மல்லிகைப்பூ வச்சோடனே பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு நான் சாம்பிராணி எல்லாம் காமிச்சிக்கிட்டேன். இதெல்லாம் நான் பண்ணும்போது மணி 5:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துக்கு நம்ம கண்டிப்பாக சாம்பிராணி காமிச்சே ஆகணும். பிரபஞ்சத்துக்கு நம்ம பிரம்ம முகூர்த்தம் பண்ணும்போது பிரபஞ்சத்துக்கிட்ட தான் நம்ம வேண்டணும். கண்டிப்பாக பிரபஞ்சந்தான் நமக்கு எல்லா நல்லது கெட்டதுகளையும் செய்யக்கூடியது. அதனால் அதுக்கும் நம்ம சாம்பிராணி காமிச்சு அதுக்கிட்ட தான் நான் முக்கியமாக வேண்டிக்கிட்டேன். என்னோடய வேண்டுதல் ஒன்று இருக்குது கண்டிப்பாக. அதை நான் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கெல்லாம் நான் சாம்பிராணி காமிச்சிக்கிட்டேன். நிலைவாசலுக்கு மேலே நான் ஒரு பிள்ளையார் மாட்டியிருக்கிறேன். அதுக்கெல்லாமே நான் சாம்பிராணி காமிச்சிட்டேன். சாம்பிராணி நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம சாம்பிராணி போடுறது அவ்வளவு நமக்கு நன்மையை தரும்.
அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என்ன வேண்டுறோமோ கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும். நிறைய எனக்கு வந்து இதில் நடந்திருக்குது. அதனால் நான் வந்து திரும்ப எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. அதுக்காக நான் திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம குளிச்சுட்டு தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு நம்ம வந்து இந்த பூஜையை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். எப்போவும் போல் வாசல் தெளிச்சுட்டு நான் வந்து நேற்று வந்து வாசல் தெளிக்கலை. ஏன்னா வெளியில் போகணும், அது கொஞ்சம் விடியட்டும் அப்படின்ட்டு நான் எல்லாமே உள்ளுக்கே பண்ணிகிட்டு இருந்தேன். கேட்டு திறக்காமல் உள்ளுக்கே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கு எல்லாமே நான் சாம்பிராணி காமிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெளியில் வந்தேன். கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தேன். நான் முதல்ல இந்த விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு உள்ளுக்கு 2 விளக்கு, நிலைவாசலுக்கு 2 விளக்கு, துளசி மாடத்தில் 1 விளக்கு, மொத்தம் 5 விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தம் 5:30 5:45க்குள்ளே நம்ம இதை வந்து முடிச்சிடணும். முடிச்சுட்டு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நில்லுன்னு வேண்டணும். நம்ம எனக்கு இதை வந்து செஞ்சு கொடுக்கணும், நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இது வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனதார வேண்டணுங்க. கண்டிப்பாக நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு நம்ம வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கப்புறம் மணி 5:45 ஆயிடுச்சு. நான் வெளியில் வந்துட்டு வாசல்லாம் தெளிச்சுட்டு நான் ஒரு பார்டர் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். அங்கேயும் வந்து நான் வந்து ஒரு தாமரை தான் போட்டு அதுக்கும் நான் வந்து கலர் கொடுத்தேன். அதுக்கும் வந்து சிகப்பு, பச்சை, மஞ்சள் கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருந்துச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் வாசலில் வந்து 5 புள்ளி கோலம் தாங்க போட்டேன். 5 புள்ளி சந்து புள்ளி 3ல் நிப்பாட்டணும். இது வந்து சிக்கு கோலம் மாதிரியும் இருக்கும், பூக்கோலம் மாதிரியும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நம்ம கோலம் வந்து நம்ம எப்படி போட்டாலும் அதுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கோலம் வந்து அவ்வளவு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கலர் தாங்க அந்த கோலத்தை தூக்கி கொடுக்கறது. நம்ம வந்து விடிய காலம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து செய்ய முடியலை, என்னால் கோலம் போட முடியாது, விளக்கேற்ற முடியாது, இதெல்லாம் வந்து காலையில் நம்மளாலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு 4:30க்கு நீங்கள் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு இடத்துல உட்காந்தி மனதார நமக்கு என்ன நிறைவேறணுமோ அதை அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து கேட்கணும், கண்டிப்பாக நம்ம வேண்டணும். அந்த மாதிரி டெய்லி நம்ம எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம கோரிக்கைகளை நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோரிக்கை வந்து நிறைவேறுங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி எழுந்திரிச்சு என்னால் கழுவிட்டு கோலம் போட விளக்கேற்றலாம் முடியாது அப்படின்னா நீங்கள் எழுந்திரிச்சு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.